ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்டீரியர் பண்ணுறதுக்காக வீடியோ தான் இது. ஸோ நாங்கள் சொந்தமாக ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கோம், என்னென்ன மிஷின்ஸ் வச்சிருக்கோங்கிறத கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபர்ஸ்ட் மிஷின் கோல்ட் ப்ரெஸ் மிஷின். கோல்ட் ப்ரெஸ் மிஷின்னா என்ன அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இதோட பர்பஸ் என்னங்கிறது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்பஸ் சொல்லிடுறேன். இதோட பர்பஸ் என்னன்னா லேமினேட்டை பேஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். இதோட பர்பஸ் முடிஞ்சது. ஹாட் ப்ரெஸ் அண்ட் கோல்ட் ப்ரெஸ் ரெண்டு மிஷின் இருக்கு. ஹாட் ப்ரெஸ்ஸுக்கு 2 minutes அப்படின்னா இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 10 hours ஆகும் இதோட செட்டிங் டைம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மிஷின் பற்றி. ஸோ இந்த மிஷின் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். ஸோ இந்த மிஷினில் என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியும் நான் சொல்கிறேன். லேமினேட்ஸை நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த மிஷின் யூஸ் பண்ணுறோம். லேமினேட்டை எதில் பேஸ்ட் பண்ண போகிறோம்? லேமினேட்ஸாக இருக்கலாம், அக்ரிலிக்ஸாக இருக்கலாம், வீனியர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆஸ் பர் கஸ்டமர் சாய்ஸ் 5000 10,000 கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்கனாலும் அதை நம்ம ஒன்றில் ஒட்டணும் இல்லையா? ஏன்னா அதோட திக்னஸ் சன்னமாக தான் இருக்கும். அந்த சன்னமாக இருக்கிற திக்னஸை நம்ம இதுலேயே அது ஒட்டணும். ஸோ அந்த ஒட்டரை யூஸ் பண்ணுற போர்டு நேம் தான் பார்ட்டிகல் போர்ட், பிளைவுட், வாட்டர் ப்ரூஃப் போர்ட்ஸ் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெண்டையும் பேஸ்ட் பண்ணுறதுக்கு உதவுற ஒரு மிஷின் இந்த மிஷின் கோல்ட் ப்ரெஸ் மிஷின், ஆட்டோமேட்டிக் கோல்ட் ப்ரெஸ் மிஷின். இதோட வெயிட் கெப்பாசிட்டி 50,000 kgs, 50,000 கிலோ இது நம்மளால பிரஸ் பண்ண முடியும். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும். தென் வந்து வேவ்ஸ் வரவே வராது, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது இன் பிட்வீன்ல. இதோட சைஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4/8 வைக்கலாம். ஒரு பிளைவுடோட சைஸ் 4 அடி 8 அடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிளைவுடோட சைஸ் இதில் வச்சுட்டு நம்ம ஒரே டைம்ல ஒரு பிளைவுட்ல மேலையும் கீழையும் நம்ம பிரஸ் பண்ண முடியும். ஒரு பிளைவுட்ல ஆல்மோஸ்ட் 35 பிளைவுட் நம்மளால பண்ண முடியும். ஒருவேளை அது 19 mm திக்னஸா இருந்துச்சுன்னா. இஃப் இட் இஸ் லைக் 8 mm திக்னஸ் நம்மளால மோர் தென் 45 to 50 போர்ட்ஸ் நம்மளால இதுல வந்து சிங்கிள் டைம்ல பிரஸ் பண்ண முடியும். டபுள் சைடு எப்படி பேஸ்ட் போடுறது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். டோரோட வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஆஸ் பர் கஸ்டமர் பிடிச்ச கலரா இருக்கும். டோரை கதவை நம்ம ஓபன் பண்ணோம்னா பேக் சைடு எப்படி இருக்கும், அந்த உள்ள எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கலாம், நிறைய கலர்ஸ் இருக்கு. ஸோ என்ன கலர் வேணாலும் போடலாம். ஸோ அந்த டோருக்கு நம்ம எப்படி பேஸ்ட் பண்ணணும்? ஃப்ரண்ட் சைடு நீங்க செலக்ட் பண்ணிக்கிற கலர், பேக் சைடு நீங்க செலக்ட் பண்ணிக்கிற வேற ஒரு கலர். ஸோ எப்படி வேணாலும் நம்ம பேஸ்ட் போட முடியும். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லிஃப்ட் அப் ஆகி மேலே போய்க்கும். இதோட கம்ப்ளீட் வீடியோஸ் நான் அப்படியே ப்ளே பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத. ஸோ இதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா பிரஸ் பண்றப்ப நமக்கு வந்து ரொம்ப நல்ல அட்வான்டேஜஸ் இந்த மிஷின்ல இருக்கு. இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்ல ஒர்க் பண்ணுது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ஆட்டோமேட்டிக்னா என்ன நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து ஃபுல்லா பேஸ்டிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஃபுல்லா பேஸ்டிங் பண்ணிட்டோம், போர்டு ஃபுல்லா இதுல ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மார்னிங் ஒரு 8 o'clock நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம இதுல டைமர் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா இந்த மிஷின் வந்து அந்த டைம் அட்டன் ஆன உடனேவே இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா மேல ரிமூவ் ஆகி ரிலீஸ் ஆகி ஆஃப் ஆயிடும் இந்த மிஷின். ஸோ தட் நம்மளால அந்த போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மிஷின்ல. ஸோ இதுதான் கோல்ட் ப்ரெஸ் மிஷின். வுட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பேசிக்கான ரொம்ப ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் இதுதான். இந்த மிஷினோட வெயிட் மட்டுமே அரௌண்ட் ஒரு 2.5 டன் வரைக்கும் இருக்கும் இந்த மிஷின். அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இந்த மிஷின். இது போக இதில் வந்து ப்ரெஸ் பண்ணுற கெப்பாசிட்டி 50,000 கிலோவில் நம்மளால ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ பபிள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது நான் அப்ளை சொன்ன மாதிரி. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து லேமினேட்ஸ் பேஸ்ட் பண்ணோம்னாலோ வீனியர்ஸ் பேஸ்ட் பண்ணோம்னாலோ எது பேஸ்ட் பண்ணோம்னாலும் நம்மளோட அதோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம வந்து நார்மலா நம்ம கையில ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் அது வந்து காஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா ஃபிட்டா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை பீல் ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஓரளவுக்கு பீல் ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பா எதுனாலும் பீல் ஆஃப் பண்ண முடியும் நம்மளால. பட் இது 50,000 கிலோல பிரஸ் பண்றப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பீல் ஆஃப் பண்ற டைம் ஜாஸ்தியாகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுக்கிறது. ஸோ தட் இதோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பேஸ்டிங் ஆனது வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா பைண்டிங் ஆகி இருக்கிறப்ப இதோட யூசேஜ் ரொம்ப நிறைய இருக்கும். ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி எல்லாருமே பேஸ்ட் பண்ணணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஸோ இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின மிஷின். இந்த மிஷின்ல தான் நாங்கள் அந்த முதல் வேலை பண்றோம். செகண்ட் வேலை இதை வந்து பேஸ்டிங்லாம் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் கட்டிங் பண்ணணும் இல்லையா. ஸோ கட்டிங் பண்றது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த மிஷின் இருக்கு, அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி 50,000 kgல ப்ரெஸ் பண்ணக்கூடிய கோல்ட் ப்ரெஸ் மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 போர்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த போர்ட்ஸை வந்து ஒரு ட்ராலி யூஸ் பண்ணி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி இந்த மிஷினுக்கு கொண்டு வந்துடுவோம். இந்த மிஷின் பற்றி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட நேம் வந்து பேனல்ஸா. ஸோ பேனல்ஸா இந்த சென்ஸ் என்னன்னா ஒரு பேனலில் வந்து கட் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். 4x8 உடைய ஒரு பிளைவுடை நம்ம கட் பண்ணுறதுக்கு தான் இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் பண்ணணும். ஸ்கேலிங் சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வார்ட்ரூப் தேவைப்படுது. அந்த வார்ட்ரூப்போட சைஸ் 4 feetனு வச்சுக்கலாம். 4x5 ஆர் 4x6 உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 3 doors வருது. ஸோ 4 feet 3 டிவைட் பண்ணோம்னா 16 inches வரும். இப்போ 16 inches நாங்கள் ஆனால் கம்ப்ளீட்டாக மில்லிமீட்டர்ஸில் பண்ணுறோம். ஸோ விச் மீன்ஸ் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 millimeters வச்சுக்கலாம். இப்போ 400 mmல நம்ம பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஸ்கேலிங் இருக்கு. இது போக
இதில் ஒரு ஸ்கேலிங் இருக்குது, இதுதான் அட்வான்டேஜ். ஸோ டச் ஸ்க்ரீன் மெக்கானிசம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிளைவுட் நம்ம வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளினாங்கன்னா கட் ஆயிரும் போர்டு, அவ்வளோதான். ஸோ இதில் முடிஞ்சுது. பட் ஆனால் இதில் நிறைய அட்வான்டேஜஸ் நாங்கள் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நியூமேட்டிக் பம்ப். இந்த நியூமேட்டிக் பம்போட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து நம்ம பிளைவுட் இங்கே வச்சுருக்கோம், பிளேடு வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறப்ப இங்கே ஒரு பிளேடு இருக்குது, அந்த பிளேடு தான் வந்து அதை கட் பண்ணும். ஸோ அந்த பிளேட் கட் பண்ணுறப்ப தெரியாமல் கையில் அழுத்தி நமக்கு மிஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதில் என்ன பண்ணணும், நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னொருத்தங்க ப்ரெஸ் பண்ணணும். அந்த இன்னொருத்தங்க லேபருக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இந்த நியூமேட்டிக்கை ஆட் பண்ணியிருக்கோம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து ஃபார் இங்கே ஒரு பிளைவுட் இருக்குது, பிளைவுட் வச்சதுக்கப்புறம் தட்ஸ் இட், அப்படியே ஒரு பிளைவுடை நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இப்படி தள்ளுறப்ப என்ன ஆகும்னா பிளைவுட் வந்து அசையாது, ஆடாது. ஸோ தட் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 400 mm ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம்னா அதே 400 mm நமக்கு பேக்லேயே வரும். ஸோ தட் அந்த ஒரு 1 mm கூட நமக்கு தப்பு வராது. இதுதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நம்ம ஒரு டைம் கட் பண்ணுறப்ப ரிலீஸ் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோட மெக்கானிசமில். தென் இந்த ஸ்கேலிங்கோட செகண்ட் இது நான் காமிக்கிறேன். இதில் வந்து டச் ஸ்க்ரீன் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து 400 mm அப்படிங்கிறத நம்ம 2 வகையில் வந்து நம்ம வைக்கலாம். நம்பர் 1 மெத்தட் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் பாருங்கள், இதில் ஸ்கேலிங் உங்களுக்கு தெரியும். வந்து இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே நவுத்திட்டு நமக்கு இந்த லென்ஸ் வழியாக என்ன டிஜிட் தெரியுதோ அந்த டிஜிட் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த லென்ஸ் வழியாக ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ எவ்வளோ தெரியும்னா 17 தெரியும்னு வச்சுக்கோங்களேன். 70 cm கட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மேனுவலாக தான் பண்ண முடியும் நம்மளால். மேக்ஸிமம் இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாமே மேனுவல் பேனல்ஸால் தான் வந்து இது எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி மேனுவலாக பண்ணுறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 mm எரர் வரலாம், இல்லை எரர் வராமையும் போகலாம். செகண்ட் திங், இப்போ அதே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 நான் அப்ளை சொன்ன மாதிரி 400 நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்ன ஆகுனா இங்கே இருக்கிற இந்த மெக்கானிசம் வந்து என்ன பண்ணுன்னா அப்படியே நவுந்து போய் 400 mm போய் நின்றும். அது இப்போ நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரோல் போய் இப்போ 400 mm நின்றுச்சு. இப்போ இது 400 mm எப்படி இருக்குங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெக்கானிசம்லேருந்து இந்த பிளேட் வரைக்கும் வந்து 400 mm தான் இருக்கும் கம்பல்சரியாக. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு பண்ண போகிற ஃபஸ்ட்டு பிளைவுட்லேயே தெரிஞ்சிடும் அது தப்பாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 400 mm தள்ளி நின்றதுக்கப்புறம் நம்ம வந்து பிளைவுடை வந்து இந்த நியூமேட்டிக் கிளாம்பில் இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிளைவுட் இப்படி கட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா பர்ஃபெக்டாக 400 mm நம்ம கட் ஆயிரும். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். இப்படி கட் பண்ணுறப்ப வந்து நிறைய தூசி வரும், நிறைய அந்த இதெல்லாம் டஸ்ட்டுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வரும் இல்லையா. அதை கலெக்ட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டஸ்ட் கலெக்டர் வச்சுருக்கோம். ஸோ இங்கே இருந்து அந்த பைப் மூலிமா அந்த டஸ்ட் கலெக்டர் போய் அந்த மிஷினில் போய் அந்த டஸ்ட்லாம் அதில் சேர்ந்துக்கும். ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த டஸ்ட்டுனால வந்து மெஷர்மெண்ட்ஸ் மாறி மிஸ்டேக்ஸ் ஆகிறது நம்மளால் நடக்காது. ஸோ இந்த மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப வந்து நம்ம இப்போ உங்களுக்கு வீடு செஞ்சு தரணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக இப்போ என்ன சைஸில் நீங்கள் வந்து வீடு கட்டியிருக்கீங்களோ அதே சைஸில் ஒரு மில்லிமீட்டர் கூட நம்ம தப்பு இல்லாமல் நம்மளால செய்ய முடியும். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம டிசைன் பண்ணி அந்தளவுக்கு பர்ஃபெக்டான கட்டிங் லிஸ்ட் நம்ம இதில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஆல்ரெடி கட்டிங் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் கட்டிங் லிஸ்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிஷின் வச்சு தான் நாங்கள் அதை கட் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிற சைஸஸ் ட்ராயர்ஸ், டோர்ஸ், ஷெல்ஃப்ஸ் என்ன சைஸ் வேணாலும் ஓகே, இந்த மிஷினில் இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி நியூமேட்டிக் கிளாம்ப் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு பேனலை ரொம்ப பர்ஃபெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் நம்மளால் வந்து இதில் ப்ராசஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த மிஷினோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டிங்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் பண்ண பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம டேப் பண்ணணும். அதாவது மீன்ஸ் எட்ஜ் பேண்டிங் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த எட்ஜ் பேண்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ரொம்ப பெரிய மிஷின் வச்சுருக்கோம். அந்த மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதோ அங்கே இருக்குது, வாங்க போகலாம். இந்த பேனல்ஸால் நம்ம கட் பண்ண பீஸ் இங்கே கையில் வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபைனாக கட் ஆகிருக்கு, ஒரு சிப் ஆகாமல் கட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து லைக் இதுதான் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அந்த கேமராவில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எட்ஜ் பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எட்ஜ் பேண்டிங்னா நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன ஒட்ட போகிறோம், ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி கலர் நம்ம சூஸ் பண்ணுறது, இது எல்லாமே வி ஹேவ் லைக் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எட்ஜ் பேண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திக்னஸோட எட்ஜ் பேண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஓகே இது மேட்ச் ஆகிருக்கு, ஓகே இந்த எட்ஜ் பேண்ட் நம்ம ஒட்டலாம். இந்த எட்ஜ் பேண்டை பற்றி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எட்ஜ் பேண்டோட திக்னஸ் பாருங்க. ஸோ இந்த எட்ஜ் பேண்ட் பாருங்க, இது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, தட்ஸ் ஓகே. பட் எப்படி பெண்டா இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதோட திக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது என்னாவும் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு, கரெக்டா. ஓகே, எட்ஜ் பேண்ட் நம்பர் 2.
இது பேர் 2mm எட்ஜ் பேண்ட். ஸோ இந்த எட்ஜ் பேண்டோட திக்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளவு திக்கா இருக்கு தெரியுதா? ஸோ இந்த திக்கான எட்ஜ் பேண்ட் நம்ம ஒட்டினோம்னா நமக்கு அந்த கார்னர் வந்து ஷார்ப்பா இருக்காது, கொஞ்சம் அது பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் ஃபீல் வந்து எந்த ஒரு போர்ட்ல, எந்த ஒரு பேனல்ல, டோர்ல, ஷெல்ஃப்ல எதுலையுமே அந்த ஷார்ப்னஸ் நம்ம ஃபீல் பண்ணாம பண்றதுக்கா இவ்வளோ பெரிய மிஷின் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். இந்த மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் 20 feet லென்த் இருக்கிற மிஷின் இது. இதை பத்தி நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன நான் சொல்றேன். இந்த மிஷின்ல என்னென்னலாம் பண்ண முடியும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ட்ராக்னு ஒன்று இருக்கு. இந்த ட்ராக் எதுவும் இல்லை, நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பிளைவுட் இங்கே வச்சிட்டோம்னா அந்த பிளைவுட் வந்து அப்படியே தள்ளிட்டே போகணும், அதுதான் ட்ராக். அந்த ட்ராக் ஆன் பண்ணிட்டோம்னா அந்த மிஷின் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் க்ளூ. இதுல இந்த சைட்ல க்ளூ அப்ளை ஆனா உங்களுக்கு இந்த போர்டில் இப்படி ஒட்டும், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல க்ளூ அப்ளை ஆகி இப்படி ஒட்டணும். இது ஒட்டி என்ன பண்ணணும், எப்படி ஒட்டணும், ஒட்டினா எவ்வளோ நேரம் இது காயணும், ஒட்டினதுக்கு அப்புறம் மேலையும் கீழையும் தூக்கிட்டு இருக்கலாம், எப்படி கட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கு. இந்த ஒரு சைடு ஒட்டணும் அப்படின்னாலே நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு சைடு ஒட்டுறதுக்கு நம்ம என்னென்ன வேலை செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இதுல க்ளூ அப்ளை பண்ணணும், அப்போ இது பேஸ்டிங் ஆகணும், பேஸ்டிங் ஆனதுக்கு இது காயணும், காஞ்சதுக்கு அப்புறம் ஏன்னா காயாம நம்மளால கட் பண்ணோம்னா எடுத்துட்டு வந்துடும் இல்லையா, ஏன்னா க்ளூங்கிறப்ப லிக்விடா தானே இருக்கும். தென் வந்து காயணும், அதுக்கப்புறம் வந்து மேலையும் கீழையும் ட்ரிம் பண்ணணும், ஷார்ப் குறைக்கணும், முன்னாடி பின்னாடி கட் பண்ணணும், எல்லா பக்கம் கட் பண்ணணும், ஷார்ப்னஸ் கம்மி பண்ணணும். இத்தனை வேலையும் நம்ம பண்ணணும். இதெல்லாம் யார் பண்ணுவா? கார்பெண்டர்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு டைம் எவ்வளவு ஆகும்? கொஞ்சம் டைம் ஜாஸ்தியாக தான் ஆகும். பட் இந்த மிஷின் எவ்வளவு நேரம் தெரியுமா ஆகும்? கெஸ் பண்ணுங்க. 30 seconds. 30 secondsல ஃபுல்லா இந்த வேலையை முடிச்சிடலாம் ஒரு சைடு. அது வந்து இவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, 8 அடி பீஸா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் 30 to 35 secondsல இது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதோட கம்ப்ளீட் வீடியோ நீங்க பார்க்கலாம், நான் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஒன்னு ஒரு வேலை செய்யுதுங்க இந்த மிஷின்ல. ஃபர்ஸ்ட் அந்த பேனல்ல வந்து ப்ராக்ரஸ் பண்றது இந்த மிஷின் வச்சுக்கலாமே. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு பிளைவுட் இருக்கு, இந்த போர்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணணும், இந்த பேனல் நம்ம கட் பண்ணணும். இந்த டேப் ஒட்டினதுக்கு அப்புறம் எப்படி கட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு மிஷின் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், இன்னொரு மிஷின் வந்து மேலையும் கீழையும் கட் பண்ணும், அது இன்னொரு மிஷின் பண்ணுது. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுது, இந்த ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் மோல்டிங் பண்ற வேலையும் இது பண்ணுது. அடுத்த மிஷின் என்ன பண்ணுது, மேலையும் கீழையும் மோல்டிங் பண்றதுல இந்த மிஷின் பண்ணுது. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுது, கிளீன் பண்ணுது, வெளியே கொடுத்துருது. இவ்வளவுதான் இந்த மிஷினோட மெக்கானிசம். கீழே பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸே இல்லாம இருக்கு பாத்தீங்களா அந்த எட்ஜ் பேண்டிங்கோடது. இங்க பாருங்க, இந்த எட்ஜ் பேண்டிங் இப்படி ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுதா இதோட எப்படி ஆயிருக்குன்னு. ஸோ இந்த எட்ஜ் பேண்டிங் ஃபர்ஸ்ட் ஒட்டி இருக்கும், மேலையும் கீழையும் ட்ரிம் ஆயிருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ட்ரிம் ஆயிருக்கு, இந்த கார்னர் எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இப்போ எல்லாமே பஃபிங் ஆயிருக்கு. பஃபிங் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்து க்ளீன் பண்ணலாம். That's it. இந்த எட்ஜ் பேண்டிங்க ஒரு சைடுல 30 செகண்ட்ஸ்ல ஒட்டுறோம் அப்படின்னா ஒரு பேனல் நமக்கு பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் மேக்ஸிமம் 2 minutes. அப்புறம் இங்கிருந்து எடுத்து ஷிஃப்ட் பண்றது, கொண்டு போறதெல்லாம் சேர்த்து ஒரு 1 minute. ஸோ 3 minutes. 3 minutesல இந்த ஒரு டோரோட கம்ப்ளீட் நம்மளோட எட்ஜ் பேண்டிங் ஒர்க் முடிஞ்சுது. ஸோ இந்த ஒர்க் வந்து கையில பண்ற மாதிரி இருந்தா இட் வில் டேக் மோர் தென் an hour. அந்த 1 hour ஒர்க்கை 3 minutesல பண்றதுக்காக we have spent lot of money into this machine. ஸோ இதுக்காக இந்த மிஷின் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் தான் நாங்கள் இந்த வேலை செய்ய போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த லேமினேட் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். லேமினேட் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பேனல்ஸால கட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக் பேனல்ஸா. தென் அந்த பேனல்ஸால கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், டேப் போட்டுறோம். ஸோ டேப் போட்டுறோம், கம்ப்ளீட் அந்த ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். ஸோ இப்படி தான் நாங்கள் இன்டீரியர் ஒர்க்கை நாங்கள் பண்ண போகிறோம்.